ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா வெல்கம் பேக் டு யுவர் சேனல். பிரபாஸ் அவரோட கல்கி 2898 8D இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபாஸ் இவர் காம்ப்ளெக்ஸுக்கு போகணுன்னுக்காக இவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அந்த இடத்துக்கு போனால் பெரிய ஆளாக ஆயிடலாம். அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல கெட்ட கும்பல் இருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை வச்சு இவங்களாவே செயற்கையாக இவங்க அந்த பொண்ணுங்களை ப்ரெக்னென்ட்டு ஆக வச்சுருவாங்க. அப்படி அந்த பொண்ணுங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா 150 டேஸ்க்கு அப்புறமா இவங்க அந்த பொண்ணுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே இவங்க வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று இறக்குவாங்க. அதுலேருந்து ஒரு பவர் வரும். அந்த பவர் வச்சு இவங்க ஒன்று பண்ணுவாங்க. அது என்னென்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. மகாபாரதம் இதுக்கும் இந்த கல்கி படத்துக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கானா? இருக்குது. இவங்க அந்த பேர் அந்த கேரக்டர் கர்ணன் எப்படி ஏழ்மையான குடும்பத்தில் இருப்பார். இவர் ராஜா குடும்பத்தில் போய் வேலை பார்க்கணுன்னு இவர் ஆசைப்படுவார். இந்தமாரி தான் இந்த படத்தில் பிரபாஸ் கர்ணனாக காமிச்சிருக்காங்க. இந்தமாரி தான் அமிதாப் பச்சன் இவருமே காமிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன் இவரை அஸ்வத்தாமனாக காமிக்கிறாங்க. இந்த படத்திலே சொல்லுவாங்க அஸ்வத்தாமனுக்கு சாவே கிடையாதுன்னு. இவருக்கு அதிகமான பவர் இருக்கும். இவரோட ஒருத்தருக்கு அதிகமான ஒரு பவர் இருக்குது. அதுதான் பிரபாஸ் இவருக்கு இருக்குது. அது இவருக்கே தெரியாது. கிளைமேக்ஸில் தான் இவருக்கே தெரியும். இவங்க ஃபுல்லாக மிட்டாலஜி இதுக்குள்ளே போகாமல் இந்த படத்தோட டைரக்டர் நாக அஸ்வின் சயின்ஸ் ஃபிக்ஷன் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்குள்ளே இவங்க அந்த பேர் அந்த கேரக்டர் என்ன பண்ணோம் இதை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் இவருக்கு செகண்ட் பார்ட்டில் தான் இவருக்கு வேலையே இருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் ரிவீல் பண்ணலை, இது ஸ்பாய்லர் பண்ணலை. படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் 5 நிமிஷம் வருவார். கிளைமேக்ஸில் ஒரு 2 நிமிஷம் வருவார். இந்த படம் இதோட முடியல. கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கண்டினியூ ஆகுது. கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டு வேறு லெவலில் இருக்க போது. அது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் அப்படி முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் நாக அஸ்வின் இவரை பற்றி பார்க்கலாம். இவரோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. போர் அடிக்கலை எங்கேயுமே. இந்த படம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போச்சு. இவர் 2018 மகாநதி இந்த படம் எடுத்தார். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ், சமந்தா, விஜய் தேவரகொண்டா, துல்கர் சல்மான் இன்னும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான். அதேமாரி இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் தான். மிருனால் தாக்கூர், ராஜேந்திர பிரசாத், பிரின்ஸ் படத்தோட டைரக்டர் அனுதீப் இவர், ஃபரியா அப்துல்லா, ராஜமௌலி, விஜய் தேவரகொண்டா, டீஷா பட்டானி இவங்க தான் இந்த படத்தில் அதிகமான நேரம் நடிச்சிருக்காங்க கெஸ்ட் ரோலில். மித்தவங்க எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் 10 செகண்ட்ஸ் மாரி தான் எல்லாருமே. இந்த படத்தோட மேக்கிங் இதை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட மேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ கிராண்டாக இருக்குது. படம் தியேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மேக்கிங் சிஜி இது நல்லா இருக்குது. இந்த படத்தோட செட் ஒர்க் இதை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. அது நல்லாவே செட்டு நல்லா போட்டிருக்காங்க. செட்டு ஒர்க்கு நல்லா இருக்குது. இந்த படத்தில் முக்கால்வாசி இந்த படத்தில் செட்டு தான். இந்த படம் எடுக்க 4 வருஷம் இந்த படத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கடுமையான உழைப்பு இந்த படத்துக்கு போட்டு இருக்காங்க. அது இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. பிரபாஸ் இவரை பற்றி முன்னாடி வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இந்தமாரி ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் காமெடியான ஜாலியான ஒரு கேரக்டராக இருப்பார்னு, செகண்ட் ஹாஃபில் சீரியஸான கேரக்டராக ஆயிடுவார்னு நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன். இப்போ அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. நான் சொன்னது தான் நடந்திருக்கு இந்த படத்தில். இவரோட பழைய படம் இந்த பாகுபலி ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதுக்கு முன்னாடியான படம் அதிலலாம் ஒரு ஆக்டிங் நடிச்சிருப்பார். அந்த பழைய பிரபாஸோட ஆக்டிங் இந்த படத்தில் பார்க்க முடியுது. மற்றவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வயலன்ஸு ஹெவியாகவே இருக்குது. அப்போது ரத்தம் தெரிகிற சீனு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லை. ஃபைட் சீன்ஸு இருக்குது. ஆனால் ரத்தம் தெரிகிற சீன்ஸு இந்த படத்தில் ஒன்று கூட இல்லை. தலை பிச்சு எடுக்கிறது, கை தனியாக கால் தனியாக இந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபைட் சீன்ஸு இந்த படத்தில் நிறைய இருக்குது. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னால எதுவும் ரத்தம் தெரிகிற சீன்ஸோ அந்தமாரிலாம் இல்லை.
சயின்ஸ் ஃபிக்ஷன் இதுக்கான ஒரு ஃபைட்ஸு. இவங்கெல்லாம் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, இதை வச்சு சண்டை போடுவாங்க. படத்தோட டூரேஷன் 2 hours 52 minutes மேலேயே இருக்குது. என்னடா படம் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, படம் வந்து நல்லாவே போகும். முன்னாடியே சொன்ன மாரி சிஜி, செட் ஒர்க்கு, ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா போகும். படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஆச்சரியமாக பார்ப்பீங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு பெரிய தேட்டராக போய் இந்த படத்தை பாருங்கள். சந்தோஷ் நாராயணன் இவர் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக போட்டிருக்காரு. சாங்ஸ் கூட இந்த படத்தில் நல்லாயிருக்கு. எனக்கு சாங்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதுதான் எனக்கு பிடிச்சிது இந்த படத்தை ஃபேமிலியோட குழந்தையோட இந்த படத்தை போய் பாருங்கள். படம் ஒர்த்தான படம் இது. அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே நம்பா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.